ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து தலை சுற்றுற மாதிரி இந்த டார்க் சீரீஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து ஓல்டு பாய் மூவி ஆகட்டும், ஸோ நம்ம தமிழில் மகாராஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து வெறி ஆகணும், எனக்கு போட்டு குத்தணும், அந்த மாதிரி எனக்கு மைண்ட் பெண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ப்ரீ டெஸ்டினேஷன் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ உடனே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். படம் வந்து ரொம்பவே மைண்ட் ஃபக் ஆக்கிடும் உங்களை. படத்தில் சின்னதாக ஒன்லைன் சொல்லணும்னா, நம்ம ஹீரோக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸை தடுக்கணும். இப்படிலாம் நடக்காமல் தடுக்கணும், அதான் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு டைம் மிஷின் கொடுத்துருவாங்க. அவரும் போய் தடுத்து அவரோட ரிட்டைர்மெண்ட் அப்போது கடைசி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணணும், ஐயோ பாவம், அவரே அந்த கன்ஃபியூஸ் பொண்ணை ஆயிட்டார். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இவர் வேலையில் சேர்க்கணும். அதாவது இவர் இப்போ இந்த ப்ராஜெக்ட் இதை பண்ணிட்டு இருக்காருல, இந்த டைம் ட்ராவல் பண்ணி எல்லா ப்ராஜெக்டையும் தடுக்கணும், அந்த வேலையில் சேர்க்கணும். இப்போனா நான் அந்த பொண்ணு வந்து இவர் தான். இவர் யாருன்னா இந்த பொண்ணு தான். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது யாருன்னா அதுவும் அவங்க தான். படம் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நான் ஃபன்னாக சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு காமெடியாக ரீச் ஆனால் கூட, ஆனால் படத்தில் நிறையவே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனாலே மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சினிமாவில் வர எனக்கு இந்த மகாராஜா மாதிரி, டார்க் மாதிரி, அப்புறம் வந்து ஓல்டு பாய் மாதிரி, இந்த மாதிரி மைண்ட் பெண்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டோட ஒரு படம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் போய் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ப்ரீ டெஸ்டினேஷன். See you guys in another good video with good movie suggestion. Bye.